வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி துலாம் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், நடந்திருக்கிற கிரக பயிற்சிகள்னால இந்த துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுமா, நல்லது நடக்குமா அப்படின்ற பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திரும்ப நான் சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நான் சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த துலாம் ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். ராசி அதிபதி சுக்கிர பகவான் கடந்த சில மாதங்களாக 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. இப்போ அந்த சுக்கிரன் விலகி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலும் நல்லது தான். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து ராசியை பார்க்கிறார். அதாவது தன் வீட்டை தானே பார்க்கிறார் சுக்கிர பகவான். ஒரு சுபகிரகம் சுக்கிரன், ராசியை சுபகிரகம், அதாவது ராசி அதிபதியே பார்க்கறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே துலாம் ராசிக்கு கோச்சாரப்படி நேரம் நல்லா இருக்குன்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோவில். ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு, சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, ராகு பகவான் 5ஆம் இடத்துலையும், கேது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலையும் இருந்து பல நல்ல விஷயங்கள் துலாம் ராசிக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்பது தான் உண்மை. இப்போ ராசி அதிபதியும் ராசியை பார்த்து இன்னும் கூடுதல் சிறப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானும் 8ஆம் இடத்துலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு குருவோடு இணைகிறாரு. இதனால் என்ன சார் பலன் அப்படின்னா, பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான குடும்ப தன வாக்கு ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீச்ச நிலையில் இருந்தார். அதனால் துலாம் ராசி நண்பர்களோட திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த குரு பலமும் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயும் நீச்ச நிலையிலிருந்து விலகி நட்பு வீட்டுக்கு, அதாவது துலாம் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பு. டக்கு திருமணம் ஆக ஆரம்பிச்சிடும். திருமணம் கைகூடி வரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதமே நிச்சயதார்த்தம், இந்த மாதமே சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமானதுன்னு சொல்லலாம். அற்புதமான மாதம். பல நல்ல விஷயங்கள், வீட்டில் சுபகாரியங்கள், குறிப்பாக கல்யாணமாகி குழந்தை பிறக்காமல் இருக்கிற துலாம் ராசி நண்பர்கள்லாம் இந்த மாதம் கருத்தரிக்கிறதுக்கு, கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சில பேருக்கு குழந்தையே பிறக்கும் இந்த மாதம். நல்லபடியாக நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு புதன் இணைந்து இருக்கிறதுனால அந்த குழந்தை பேர் நல்லபடியாகவே நடக்கும். சுமூகமான முறையிலே அந்த சுகப்பிரசவமாக பறக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகம் துலாம் ராசி நண்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி நண்பர்கள் வீட்டில் சந்தோஷம் குடிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும். பல நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி துலாம் ராசி மாணவ மாணவியர்களாம், அதாவது +1 போகிறவங்களுக்கும் சரி, காலேஜ் போகிறவங்களும் சரி, அவங்க கேட்ட சீட்டு, கேட்ட காலேஜில் கேட்ட சீட்டு கிடைக்கும். அவங்க நினைச்சது நடக்கும், தொட்டது துலகும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. அதனால் பல பாக்கியங்களை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நீண்ட வருஷமாக திருமணம் ஆகாத துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்போ டக்கு திருமணம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல வருஷமாக திருமணம் ஆகி குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வீடு கட்டாதவங்க, இடம் வாங்காதவங்க, வீடு வாங்காதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய, வாங்கக்கூடிய பாக்கியத்தையும், இடங்கள், காலி இடங்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ராசியை பார்க்குற சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதம் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமே துலாம் ராசினருக்கு அமையுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நான் சேனல். நன்றி, வணக்கம்.